கர்த்தர் நம்மை கூப்பிடும் போது, கர்த்தர் நம்மை அழைக்கும் போது, அவர் கூப்பிடுகிற சத்தத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய செய்தி. நான் மட்டுமல்ல, சபை மட்டுமல்ல, ஜனங்கள் எல்லோரும், கர்த்தர் எல்லோருக்கும் எல்லாம் ஆகும் தேவன், எல்லாரிடத்திலும் பேசுகிறார் என்றால் ஒரு நல்ல ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஒருவரும் கீழ்பட்டவர்கள் அல்ல. இந்த பூமியிலே படைக்கப்பட்ட அத்தனை ஜீவ மனிதர்களும் எல்லோரும் அறிவாளிகள் தான், எல்லோரும் புத்திசாலிகள் தான். ஆனால் நாம் அதை பயன்படுத்துவது இல்லை. ஏனென்றால் நாம் கற்றுக்கொண்டது, நாம் படித்தது, நாம் இந்த உலகத்தில் பார்த்தது நமக்கு பெரியது என்று எண்ணுகிறார்கள். அது தவறு. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் வேதவசனம் தெளிவாக சொல்றது. என்ன கூப்பிட்டாரு? மோசே மோசே என்று கூப்பிட்டார். என் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்மை வாழ்வதற்கு வழிகாட்டுகிற தேவன். அவருக்கு தீர்மானம் உண்டு, நம்மேல் ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எதற்கு அவர் அழைக்க வேண்டும் என்றால், எதற்கு அழைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் என்றால் நாம் வாழ வேண்டும் என்பதுதான், நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம். அடுத்த வசனம் பார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், கடவுளிடத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் போவதற்கு முன்பே நம்ம அவர் பேர் சொல்லி எதற்கு அழைக்கிறார் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற எல்லா செயல்களையும், எல்லா பாவங்களையும் நம்ம விட்டு கழற்றி எறிய வேண்டும். இதுதான் ஆண்டவன் நம்மிடத்தில் விரும்புகிற முதல் காரியம்.